உள்ள கப்பல் ட்ரெஸ் இருக்குமா? இருக்குதுப்பா. உள்ளே போயிட்டு பார்க்கலாமா? ஆள் முன்னாடி பறக்குறியா? நான் வரமாட்டேன். ஏழை அங்கேருந்து வந்தியா? பேக்கரியிலேருந்து. இப்போ நான் உள்ளே கூட்டிகிட்டே போக மாட்டேன். என்ன பண்ணுவேன்? ஒரு ப்ராப்ளம் இல்லை. இங்கே நிறைய கடை இருக்குங்க. எல்லாமே துணி கடை தாங்க. ஓகே போகலாம் போ. லாபே இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்? பொங்கல் ஷாப்பிங் தான். பொங்கல் ஷாப்பிங் தான். எலம்பிலியில் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் சாரீஸ்லாம். அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கோம். லாவுக்கும் எனக்கும் வேஸ்டி சட்டை தான் எடுக்கலான்னு இருக்கேன். அங்கே போய் பார்க்கலாம் எப்படி மைண்ட் மாறுது. கப்பல் ட்ரெஸ் மாதிரி எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம், கடைக்கு போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் ஓகே ட்ரெஸ் எடுக்க போகிற வழியில், எலம்பிலி போகிற வழியில் இந்த அளவுக்கு பசுமையாக இருக்கும் பாருங்க. எங்கே பார்த்தாலும் நெல் வயலாக இருக்கும். லாவு தான் டிரைவிங் பண்ணிட்டு இருக்குது. நான் கேமராமேனு. செம்மையாக இருக்குது லாவே. லொக்கேஷன் ரோட்டு வரதில்ல வேறு லெவலு. அந்த சைடு கரும்பு காடு, வெங்காய காடு போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே வெங்காயம் தான். எங்கே ஆஹா அழகாக போயிட்டு தண்ணி. பக்கத்துலேயே ஒரு கோயிலுங்க. லொக்கேஷன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். தை மாதத்துக்கு இதில் நெல் அறுத்து பொங்கல் வைக்கலாம். அந்த ஏரி பாருங்கள். அந்தாண்டு ஏரி, இந்தாண்டு அப்படியே கள்ளச்செடி, அப்புறம் வெண்டஞ்செடி. இது வெண்டஞ்செடிங்க. அந்தாண்டு வந்து சோளத்தட்டுங்க. அழகாக இருக்குது. அருமையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இந்த வீட்டில் தறி ஓடி இருக்குது. அடுத்தது அந்த ஏரியோட கடைசி முடிவுங்க. இந்த சைடில் இருக்குது பாருங்க. இந்த ஏரி லாஸ்ட்டாக முடியுது இந்த சைடில் ஓரமாக. இப்படி வந்து இந்த ரோட்டில் ஒரு பாலம் போய் அந்த சைடில் போகுது தண்ணி பாருங்க. வேறு லெவலில் இந்த சைடு. ஓகேங்க, கடைக்கு போய் பார்ப்போம். ட்ரெஸ் எடுக்கலான்னு கூப்பிட்டு வந்தால் ஒரு ஆளுக்கு வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி மிளகா பச்சி வாங்கிக்கிச்சு. நேரம் வேற எங்கேலாம் தான் ட்ரெஸ் எடுக்கணும், எனக்கு ட்ரெஸ் போதும், சாப்பாடே வேணாமா. இந்தா நான் ஃபேஸை காட்டு. சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ ருசி சாப்பிட்டுக்கிறத. சூப்பராகுதா? ட்ரெஸ் வேணாமா? என்னடா இந்த சைடா? அப்படியே போகலாமா வீட்டுக்கு? ட்ரெஸ் எடுக்காத. இன்னும் 2 மிளகா வச்சுன்னா போதுமா? ட்ரெஸ்ஸே வேணாமா? எப்படி பேர் பண்ணிருக்கீங்க? இல்லாதா? எனக்கு ஒரு கட்டம் கூட. நல்லா இருக்குது. இன்னும் 2 சரி ஓகே வாங்க. என்னமோ எனக்கு மட்டும்தான் நீங்கள் சார் என்ன ஒருத்தர் ஷாப்பிங் கூட்டு வந்தால் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ் மட்டும் தான் போதுமாங்க. எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும், பசிக்குதுன்னா எனக்கு தலைவலியே பிடிச்சிச்சு. இந்தமாதிரி ஷாப்பிங் கூட்டு போய் எத்தனை பேர் இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு பிடிச்சின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஷாப்பிங்கே பண்ணல. இன்னும் அதிகம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. அதாவது அடுத்தது என்னமோ தேடி தீர்ற மாதிரி இருக்குது. ஸ்வீட்டா இந்த கேக்கு எடுத்துக்கா. என்ன சாக்லேட் வேணும்? கிட்கட். இது வரண்டா ஒன்று போதும் எனக்கு மட்டும் தானே. ஒன்று தான் அப்படியே 2ங்கிற பாருங்க. இந்த சாக்லேட் வந்து இப்போ தான் வச்சு சாப்பிடுங்க. அடுத்து இந்த சாக்லேட் சாப்பிடணுமா? காரம் சாப்பிட்டா இனிப்பு சாப்பிடணுமா? என்ன வேலை வந்து உட்காரலாவே. அதே சாமி உட்காந்துட்டே சாப்பிட்டாவ. ஒரு இதில் சாப்பிட்ணும் இறங்கிட்டா ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் வரும் போல். சவுக்கார் இப்போ நான் உட்காரவா? டைம் ஆகுது. ஐயோ சாமி. லாவே ஏதோ உனக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கிறியா? எனக்கு உள்ள கப்பல் ட்ரெஸ் இருக்குமா? இருக்குதுப்பா. உள்ளே போயிட்டு பார்க்கலாமா? ஆள் முன்னாடி பறக்குறியா? நான் வரமாட்டேன். ஏழை அங்கேருந்து வந்தியா? பேக்கரியிலேருந்து. இப்போ நான் உள்ளே கூட்டிகிட்டே போக மாட்டேன். என்ன பண்ணுவேன்? ஒரு ப்ராப்ளம் இல்லை. இங்கே நிறைய கடை இருக்குங்க. எல்லாமே துணி கடை தாங்க. ஓகே போகலாம் போ. லாபம் இங்கே பாரு, கடைக்கு கொண்டு விட்டால் போதும். செம்மையாக இருக்குதுங்க. நிறைய கலெக்ஷனு. லைட்டை ஓப்பன் பண்ணி காட்டு. நல்லா இருக்கு. நாம் நெய்கிறது தான், ஆனால் கடையில் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. கலெக்ஷன் நிறையா இருக்குப்பா. எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக சூஸ் பண்ணி எத்தனை ட்ரெஸ் எடுத்து ஒன்று தான் எடுத்துக்கிறேன். வீட்டில் போய் காட்டு. லைட்டு பையன் மட்டும் காட்டு. பையன் மட்டும் காட்டு. இந்த கடையை ப்ரொமோஷன் பண்ணுமா? அல்ல கடை தெரியாது. பையன் தெரியும். சரி ஓகே. சாரி என்னென்ன எடுத்தோம், இவ்வளோதான் எடுக்கணும். எடுத்தது ஒரு சாரி, அதுக்குள்ளே அடுத்தது கூலாங்க. பாருங்க என்ன வலிக்குது? தண்ணி தேய்க்குது.
ஒரு சேல் எடுக்கிறதுக்குள்ள அடுத்தது பசிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. கூழ் சாப்பிட்லாம். சரி சொல்லு, போ குடிப்போம். அதான் 2 கூழ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கழிச்சிட்டாங்க. எத்தனை சேல் எடுத்த? ஒரே ஒரு சேலை. அடுத்தது எனக்கு வேஸ்ட் சார்ட் எடுக்கணும்ல அதை? ஆஹா, நீங்கள் தான் எடுக்கணும். பரவாயில்ல தாத்தா, பரவாயில்ல. மோர் இல்லாத. ஓகே, போயிட்டு பார்ப்போம். எனக்கு வேஸ்ட் சட்டை எடுக்க. ஏன்னா அந்த கடையில் இல்லை நல்ல வேஸ்ட் சட்டை. அதனால் அடுத்த கடைக்கு போகிறோம். நல்லா பொடிப்படியாக வெங்காயத்தை நறுக்கிறாரு. ஆமாம் ஆமாம், அப்படியே சைடிஷ் வேறு லெவலில் இருக்குது பாருங்க. ஒரு சொம்பில் அப்படியே ஊற்றி கம்மங்கூழ் சாப்பிட்டா எதமாக இருக்குது. அழகு அழகு. அது உனக்கு தான் ஃபஸ்ட்டு. உடைச்சலாம் தராது. எப்படி இது சைடிஷ் வேணுமா? இந்தா. வேறு லெவலா? வேறு என்ன வேணும்? பச்சை மிளகாயே ஒன்று எடுத்துக்க, நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் நல்லா இருக்கும். மோர் மிளகாயா? இது நல்லா இருக்கும். ஓடு சாப்பிட அழுத்த. ஒரு சீல் எடுத்தாச்சு. சரி வா, எனக்கு வேஸ்ட் எடுக்கணும். ஏய் வா, உடனே பாரு. உனக்கு ஒரு சீல் எடுத்து உனக்கு டயர்டாகுதுங்கிற, எனக்கு எடுக்குதுன்னாவே கிளம்ப போகலாம். மூஞ்சே உனக்கு பாரு, களை போயிடுச்சு உனக்கு எடுத்துட்டோம்னு. நானே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறேன். புல்லட்டில் போகலாம், என்ஃபீல்டில். இன்றைக்கே போய் ஆகணும், உடனே போய் ஆகணும். இதுக்கு தான் எனக்கு முதல்ல எடுக்க வேண்டியதாக இருக்குது. உனக்கு எடுத்ததும் அந்த இதே போயிடுச்சு எக்ஸைட்மெண்ட்டு. எனக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்காது உனக்கு? பார்ப்பலாம். வாழை போகலாம். கொண்டு வரேன். எத்தனை வேலை சொல்லிட்டு பற்றியா? வலிக்கும் வலிக்கும். கிளம்ப போகலாம். போகலாம் இல்லையா? உனக்கு கூட்டு வரத்துல போதுமான ஆகி போச்சு. உனக்கு ட்ரெஸ் எடுத்தால் ஓகேன்னு விட்டுட்டேன். எனக்கு வேஸ்ட் எடுக்கணுங்க. கடையில் வந்துட்டோம். அப்படியே காட்டு கடையா போய் வேஸ்ட் ஷர்ட் எடுக்கணும். சரி உள்ள பார்க்கிங் பண்ணி எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. சரி எடுத்துக்கலாம். சீக்கிரம் வேணாவே. உனக்கு எடுக்கும்போது வேகமாக இல்லை, காலெல்லாம் வலிக்குது. அது சென்டரில் இருந்து பாருங்க. அது ஓகே வருமா? அந்த சென்டரில் ஃபஸ்ட்டு ரெட்டு. மூணாவது எனக்கு லிஃப்டிலாவே கொஞ்சம் பயம். சீக்கிரம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம். ஓகே, இந்தா எப்படியும் வந்துட்டோம். இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்குல்ல. அது பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. ஒரு சாரி எடுத்துக்க வேண்டியதுதான். இதுக்கு மேட்சாக ஒன்று எடுத்துக்கலாம். நீங்கள் கத்திரி ப்ளூ எடுங்கண்ணா, நான் சும்மா பார்க்குறேன். ஓகே பாருங்க, இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளாக்கா? இல்லை, ப்ளூ கலர் மாதிரி. எல்லாமே காம்போ செட் எடுங்க. அந்தாண்ட பாரு சாரியோட இருக்குது. அந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு தானே? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வீட்டில் தான் கண்ணாடி பார்ப்போம், இங்கே வந்து கண்ணாடியே பார்க்க ஆரம்பிச்சிக்கிட்டோம். பரவாயில்லவே. ட்ரெஸ்ஸை இந்த கடையில் எல்லாமே ரேட்டு கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குது, வாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே போனோம் இளமலி, அந்த கடையில் கொஞ்சம் ரேட் அதிகம். இது நல்லா இருக்குதுங்க இந்த இடம், இந்த கடை உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. 36 ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று பார்க்கலாம் எப்படி இருக்குது. 36 சைஸு. காட்டன் எடுத்துக்கலாம், ஜீன் எடுத்துக்கலாம். பிளாக்ல கிடையாது, பிளாக்ல காட்டன், பிளாக் 36 பிளாக் கலர். ஜீனாக இருந்தாலும் ஓகே, காட்டன் ஜீனாக இருந்தாலும் ஓகே, ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இது வந்து காட்டன் ஜீனம், பிளாக் போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால் பிளாக் எடுத்துக்கலாமா?
ரேஞ்ச் எவ்வளோ வருதுங்களா? ம் ஓகே ஓகே. இது எப்படி? உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு அதே பெட்டராக மாதிரி இருக்குது. இது நல்லா இருக்குது இன்னும். உன்னோட சாரிக்கு மேட்சிங் ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஓகே சூப்பர். அடுத்து ஒரு பேண்ட் எடுத்துட்டோம். உனக்கு என்ன வேணும் வேறு? சாரி தான். சாரி மறுபடியும் சாரியா? சரி டாப்ஸ் எடுத்துக்கோங்க. சரி ஓகே செவ் பார்க்கலாம். ஸ்டெப்லேயே நடந்து போனோம். அண்ணன் வந்துட்டார். எனக்கு தனியாக லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுனா ரொம்ப பயம். மறுபடியும் லிஃப்டா? ஓகே சாமி ரொம்ப ஓவராக தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் பயமா. நீங்கள் என்ன வரணும்? இடைப்பட்டியா? இடைப்பட்டியா? ஓகே ஓகே. அப்போ தலை சுத்துற மாதிரி இருக்குது. அப்போ ஓப்பன் பண்ணிடு. ஓப்பன் பண்ணிடுறேன். பாரு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ரஷ்மிகா என்னோட பர்ச்சேஸ் முடிஞ்ச பேச்சு உன்னோட பர்ச்சேஸா? இன்னும் எனக்கு 100 ரூபா இருக்குதுல்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி போ. மேலே வச்சு பாரு. பாபு வச்சு காட்டு. அப்படியே சுமாராக தான் இருக்குது. இது வையே. இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்து வேறு வச்சு பாரு. மாறாதாங்கிற மாதிரி இருக்குது. பிளாக் இந்த மாதிரி பாருல, ப்ளூ இந்த மாதிரி ஷால் போட்டுருக்கல அந்த மாதிரி கலர் பாரு. எப்படி இது? இங்கே இது நல்லா இருக்குது, எடுத்துக்கோ. ம் ஃபுல்லாக பார்த்தோமா? கிளாத்தும் நல்லா இருக்குது, ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது. ஃபைனலாக கம்ப்ளீட்டடு. எவ்வளோ எடுத்துக்குது? பொங்கல் பர்ச்சேஸ் வேறு லெவலுங்க. இந்த கடை உண்மையான பரவாயில்லைங்க. நல்லா இருக்கு, கலெக்ஷன் நல்லா இருக்கு, ப்ரைஸ் வைஸும் நல்லா இருக்குங்க. ஆஃபர்லாம் வச்சுருக்காங்க. ஆஃபர் நிறைய இருக்கு, சூப்பராக இருக்குங்க. ஓகே வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். அவ்வளோதான் முடிஞ்சது. முடிந்தது சூப்பராக முடிஞ்சது. பூச்சி. ஓகே பாய்ங்க. பைக் எடுக்க போகிறோம்.